ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா 543 இடங்களில் பார்த்தீங்கன்னா தனி பெரும்பான்மையை பார்த்தீங்கன்னா பாஜக இழந்துருச்சு. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அப்போ வந்து 272 இடங்களில் பார்த்தீங்கன்னா பாஜகவே ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆதரவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பாஜகவோட இமேஜ் உயர்த்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 272 பார்த்தீங்கன்னா தனியாக பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ கூட்டணி தயவு பார்த்தீங்கன்னா நாட்டை ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலான சூழ்நிலை தான். ஸோ அது மட்டும் இல்லை, கேரளாவில் பார்த்தீங்கன்னா பாஜக நுழைஞ்சிட்டாங்க, 2 இடங்களை வெற்றி. இன்னும் நடிகர் சுரேஷ் கோபி பார்த்தீங்கன்னா நுழைஞ்சிருக்காரு. ஸோ அவர் ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இங்கே வந்து விஜய பிரபாகரன், அதாவது தேமுதிக பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி இருக்காங்கல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய டஃப். இங்கே லோக்கலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக மிகப்பெரிய வந்து டஃப் கொடுத்திருந்தாலுமே நிறைய இடங்களில் வெற்றி பெற்று ஒரு சூழ்நிலை வந்திருந்தாலுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கவங்கலாம் முன்னிலை. ஸோ நயினா நாகேந்திரன்லாம் ஜெயிப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு பின்னாடி தான். அதே மாதிரி டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னாடி தான் சந்திச்சு வர்றாரு. அப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் இப்போ 543 இடங்களில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இழுபறியான சூழ்நிலை உண்டாயிருக்கு. ஸோ நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆட்டு பேரம் ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.